ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி மாவில் புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாவு கடை மாவு கிடையாது, வீட்டில் உள்ள மாவு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதனோட அளவு 400 கிராம். 3 கப்பு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பை நம்ம டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி ஒரு கப்பில் உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். இதை மாவு உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம அப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தெளித்து நம்ம மாவை பிசையணும். மாவு உதிரி உதிரியாக வரணும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும் மாவு உதிரி உதிரியாக. இதை மாதிரி வந்தால் தான் நமக்கு புட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இதை சலிச்சுக்கிறணும். என்கிட்ட பெரிய கன்று சல்லடை இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இந்த மாவை போட்டு நான் சலிக்கிறேன். எல்லாம் சலிச்சாச்சு. இப்போ மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஓகே, மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதை வேக வச்சுக்கிறோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு மாவு. அடுத்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு, இந்த கொதிக்குது பார்த்திங்களா, அது மாதிரி கொதிக்க வச்சு ஒரு இட்லி தட்டை உள்ளே வைங்க. அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துண்டை விரிங்க. அந்த வெள்ளை துண்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி விரித்து விட்ருங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்துக்கிறோம். எல்லா மாவையும் சேர்த்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை, நல்லா வேகும். எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அப்படி பருத்தி விட்டுக்கிட்டு அந்த துண்டை அப்படி நம்ம மூடிடணும். அந்த வெளியே தெரிகிற துண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி மூடிடணும். நம்ம மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக விட்டுறணும். 20 நிமிஷம். இடையில நீங்கள் திறந்தோட பார்த்துக்கலாம் வெந்திருக்கா இல்லையாண்டு. மொத்தத்தில் 20 நிமிஷம். இது ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி. 1/2 கிலோ பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சு மறுபடியும் அதை தண்ணியை வடிகட்டிட்டு 20 நிமிஷம் கழிஞ்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அருமையாக வெந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். இதை அப்படியே வேறு ஒரு கடாய்க்கு அப்படியே மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு அந்த கட்டிகளை லைட்டாக நம்ம உடச்சி விட்டுக்குறோம். கட்டி பெருசாக இருக்குல்ல, அதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்குறோம். அடுத்து நமக்கு தேவையான அளவு தேங்காய் பூவை சேர்த்துக்குருவோம். அதை உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிறோம். கிண்டினதுக்கப்புறம் அதே மாதிரி வெல்லத்தை நல்லா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். ஆனால் கொஞ்சம் ஆற விட்டு இந்த வெள்ளைக்கட்டியை போடணும். கொஞ்சம் ஆறுனா போதும், ரொம்ப சூட்டோடு போட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு. அருமையான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அரிசி ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி மறுபடியும் ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு வறுக்கணும். அந்த பச்சை வாடை போகும் வரை வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை சலிச்சுக்கிறணும். அவ்வளோதான்.